அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போ அபிராமி அந்தாதி 11வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவளநிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஆனந்தமாய், உலக ஆனந்தங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. அம்பாள் ஒருவளே அழியாத ஆனந்தமானவள். ஆனால் அழியும் ஆனந்தங்களையும் ஜீவன்களுக்கு அவளே அருள்கிறாள். ஆகவே அழியும் ஆனந்தம், அழியா ஆனந்தம் அனைத்தும் அவளே என ஆனந்தமாய் என்றார். ஆனந்தம் ஒன்றல்ல ரெண்டல்ல, எண்ணிக்கையில் அடங்காத ஆனந்தம். அத்தனை ஆனந்தங்களும் அன்னை மயம் என ஆனந்தமாய் என்றார். அம்பாள் பரமானந்த வடிவானவள். லலிதா சகஸ்ரநாமம் பரமானந்தா, ஆனந்த கலிகா என்ற நாமங்களால் விவரிக்கின்றன. மேலும் மணிவாசகர் ஆராத இன்பம் அருளும் மலை என்றும் ஆற்றின்ப வெள்ளமே என்றும் அருள்நிதி தரவரும் ஆனந்த மலை என்றும் கூறுகிறார். மேலும் அம்பாள் மலரில் மனம் தரும் ஆனந்தம், உணவில் ருசி தரும் ஆனந்தம், பாட்டில் பண் தரும் ஆனந்தம், நெருப்பில் சூடு தரும் ஆனந்தம், நீரில் குளிர்ச்சி தரும் ஆனந்தம், கதிரில் ஒளி தரும் ஆனந்தம், கனியில் சாறு தரும் ஆனந்தம், உடலில் உயிர் தரும் ஆனந்தம் என இப்படி எண்ணற்ற ஆனந்தமாக உள்ளாள். உலக இன்பங்கள் எதுவாகிலும் அதில் அம்பாளது விலாசம் இருக்கும். ஆகவேதான் அடைமொழி எதுவும் கூறாமல் வெறுமனே ஆனந்தமாய் என்கிறார். ஆகவே ஆனந்தம் பெற விரும்புபவர்கள் எவராயினும் அம்பாளின் அருளை பெற வேண்டும். இப்போ ஒரு மருந்த உண்ண முடியாத கசப்பு இருந்தாலும் அதை தேனில் சேர்த்து தருதல் போல நாம் வினைகளை அனுபவிக்கும் போது அதன் துன்பம் தெரியாதிருக்க அம்பாள் கருணையுடன் ஆனந்தமான தேனை அருளியுள்ளாள். அம்பாள் சாகரம் போல எல்லையற்ற பேரானந்த உருவானவள். இப்போ ஆகாயத்தில் உள்ள கதிரவனை தெரிய விடாமல் ஒரு மரம் கிளைகளாலும் அடர்ந்த இலைகளாலும் மறைத்திருந்தது. ஆனால் காற்றில் மரம் ஆடும்போது கிளைகள் இலைகள் சற்று விலகும். அந்த இடைவெளியில் ஒரு சிறு வெளிச்சம் வரும். அதுவும் நெடுநேரம் நிலைத்து இருக்காது. அதுபோன்று நாம் அன்றாடம் வாழ்வில் அனுபவிக்கும் ஆனந்தம். ஆனால் அம்பாளோ வானில் உள்ள கதிரவனை போன்ற ஆனந்தம். நாம் அனுபவிக்கும் கர்மாக்களே மரம் சூரியனை மறைத்திருப்பது போல அம்பாளை மறைத்துள்ளது. அதில் சிறிது விலகும்போது ஒரு துளி ஆனந்தம் கிடைக்கிறது. அதையும் அம்பாளே அளிப்பதால் ஆனந்தமாய் என்கிறார். இப்போ எடுத்துக்காட்டா, ஒரு பாத்திரத்தின் உள்ளே ஜாங்கிரியை வைத்து அதை தெரிய விடாமல் மேலே மூடியால் மூடியிருக்கிறது. ஆகவே ஜாங்கிரி தெரியவில்லை. மூடியை எடுத்துவிட்டு பாத்திரத்தினுள் பார்த்தால் ஜாங்கிரி தெரியும். எடுத்து உண்ணலாம். அதுபோல் பாத்திரம் போல் சரீரம் உள்ளது, ஜிலேபி போல் அம்பாள் உள்ளாள். மூடி போல அஞ்ஞானம் உள்ளது. அந்த அஞ்ஞானமாகிய மூடியை எடுத்துவிட்டால் நமக்குள் இருக்கும் அம்பாள் தெரிவாள். சுலபமாக உண்டு அளவிலா ஆனந்தம் பெறலாம். ஆகவே ஆனந்தமாய் என்கிறார். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆனந்தங்கள் எல்லாம் நிலையற்றதாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த ஆனந்தம் தரும் பொருளை நம்முடையது என்று சொந்தம் கொண்டாடுவதே ஆகும். இவைகளை நமது என எண்ணாது அம்பாளது உடைமைகள் என்ற எண்ணம் வருமானால் நாம் துன்பமற்ற இன்பம் அடையலாம். இப்போ பாகற்காய் சமைக்கும்போது அதில் வெல்லம் சேர்த்து சமைக்கும்போது அந்த வெல்லமே இனிக்கிறது என்றால் தனித்த வெல்லம் எப்படி இருக்கும்? அப்படி பாகற்காயுடன் கலந்த வெல்லம் நாம் அனுபவிக்கும் ஆனந்தம். அம்பாள் தனித்த வெல்லம் போல் ஆனந்தம். ஆகவே அடைமொழி எதுவும் இடாமல் ஆனந்தமாய் என்கிறார். அனைத்திற்கும் மேலாக ஒரு பொருளை அபிராமி பட்டர் கூறுகிறார். ஆழகால விஷத்தையும் அம்பாள் ஸ்பரிசம் ஆனந்தமயமான அமிர்தமாக மாற்றவல்லது என்பதால் விசேஷமான ஆனந்தமாய் என்கிறார். இதனை அபிராமி அந்தாதி 5வது பாடலில்
அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்கிறார். அடுத்ததா என் அறிவாய் அப்படின்னா என்னை நான் அறிந்து கொள்ளும் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஞானம்னாலும் அறிவு என்றாலும் ஒன்றுதான். ஆனந்தத்தை அனுபவிக்க செய்யும் அறிவும் அவளே என என் அறிவாய் என்கிறார். இறைவனை அறியும் அறிவுதான் உண்மையான அறிவு. இதைத்தான் வைஷ்ணவத்தில் நம்மாழ்வார் ராமனை அறியும் அறிவுதான் உண்மையான அறிவு என கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்கிறார் திவ்ய பிரபந்தத்தில். அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல்களை களைவோனே என்பது திருப்புகழ். கிடைத்தற்கரிய மனித பிறப்பு கிடைத்தும் அறிவில்லாதவனை பைத்தியம் என ஒதுக்குகிறோம். அவனது செயல்பாடுகளை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. பைத்தியத்திற்கு எதுவும் தெரியாது. அதுபோல் அறிவுள்ள மனிதனாக இருந்தும் இறைவனை அறியாதவனை பைத்தியத்தினும் கீழானவனாக உலகம் மதிக்கிறது. ஆகவே நம்முள் இருந்து கொண்டே அவனை அறியச் செய்யும் அறிவாக அம்பாள் உள்ளாள். ஞானம் என்றாலும் வேல் என்றாலும் அறிவு என்றாலும் ஒரே பொருளை தரும் என உயர்திரு வாரியார் சுவாமிகள் அவர்கள் கூறுகிறார்கள். அறியை அறிவதே அறிவு என வைஷ்ணவம் கூறுகிறது. சிற்றறிவும் அவளே, பேரறிவும் அவளே. சிற்றறிவு உலகினை மட்டும் காட்டும், பேரறிவு உலகிற்கு அப்பாற்பட்டு உள்ளதையும் காட்டும். இதனால் தான் வள்ளுவ பெருந்தகை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் என்கிறார். அதாவது சிறிது செல்வமாகிய இறைவனை அறிந்தவர் எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர். மற்ற செல்வங்கள் எல்லாம் பெற்றிருந்தும் இறைவனை அறியாதவர்கள் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவர்க்கு சமமானவர்கள் என்கிறார். அடுத்ததா நிறைந்த அமுதமுமாய் என்கிறார். இப்போ கிணற்று நீர், குளத்து நீர், ஆற்று நீர், ஏரி நீர் என இருந்தாலும் இவைகள் அனைத்தும் விட சமுத்திர ஜலம் அளவிட முடியாதது போல் எத்தனையோ அமுதங்கள் இருந்தாலும் அவை அனைத்தினுக்கும் மூல காரணமான அமுதம் அம்பாள். ஆகவே எல்லாவற்றையும் விட நிறைந்த அமுதமுமாய் என்கிறார். மேலும் கடல் நீர்தான் மற்றைய அனைத்து நீர்நிலைகளுக்கும் காரணம். அதுபோல் அம்பாள் மற்ற நீர்நிலைகள் நீர் குறைய இல்லாமல் போக வாய்ப்புண்டு. ஆனால் சமுத்திரம் ஒரு நாளும் வற்றாது. அதுபோல் அம்பாள் வற்றாத கிருபா சமுத்திரம். இதனையே மணிவாசகர் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்கிறார். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்கிறது சிவபுராணம். அம்பாள் ஆழகால விஷத்தை உண்ட ஈஸ்வரனை காத்தவள். ஆதலால் நிறைந்த அமுதம் அம்பாள் என்கிறார். தேவர்கள் அரும்பாடுபட்டு கடலை கடைந்து எடுத்த அமுதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அசுரர்கள் அடித்து பிடுங்கி கொண்டு போய் விட்டார்கள். அதனை தேவர்களுக்கு கிடைக்கச் செய்து அருளியவள் அம்பாள். குடத்துக்குள் கண்ணுக்கு காணப்படாதிருந்த அமிர்தத்தை கண்ணுக்கு காணப்படுகின்ற அமிழ்தினும் அமுதமான அபிராமி அருளியதால் அவள் நிறைந்த அமுதமானவள். பார்க்கடல் அமுதம் தேவர்களுக்கு மட்டும் அன்று கிடைத்தது. ஆனால் அபிராமி என்னும் அமுதம் இன்றும் அனைத்து ஜீவன்களுக்கும் கிடைப்பதால் உலகம் அனைத்திலும் சிறந்த அமுதம் அம்பாள். அதாவது அம்பாளை தான் நிறைந்த அமுதம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அபிராமியினுடைய ஸ்பரிசம் பட்டதால் ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானை காப்பாற்றினாள் அபிராமி. அப்படிப்பட்ட நிறைந்த அமுதம் என்கிறார். அடுத்ததா வானந்தமான வடிவுடையாள். அமுதம் குடத்திற்குள் அடங்கியிருக்கும். ஆனால் இங்கு அமிழ்தினும் மேலான அபிராமி எதனிலும் அடங்காது வானை போல விரிந்து அடங்காது உள்ளாள். அதாவது ஆகாயத்துள் பஞ்சபூதங்கள் காற்று, நெருப்பு, நீர், நிலம் அடங்கியுள்ளன. இந்த நான்கினையும் தன்னகத்தே அடங்கியுள்ள ஆகாயம் எதற்கும் அடங்காது எல்லை காண முடியாதவாறு விரிந்து பரந்துள்ளது. ஆகவே அடங்கியுள்ள காற்று, நெருப்பு, நீர், நிலமும் அவள், அடங்காத ஆகாயமும் அவளாக உள்ளாள் என்பதை கூறும் வகையில் வானந்தமான வடிவுடையாள் என்கிறார். அம்பாள் அன்புக்கு அடங்குபவள், ஆணவத்தை அடக்குபவள்.
இதைத்தான் வள்ளல் பெருமான் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்றார். உலகம் தோன்றும்போது முதலில் தோன்றுவது ஆகாயம், பிரளய காலத்தில் அழியும் போது இறுதி பொருளாக அழிகிறது. இதனையே ஏகோ விஷ்ணு மகாபூதம் பரதக் பூதான் அனயாகேஷு என கூறப்படுகிறது. மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம், அதாவது ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என்ற 4 வேதமும் முடிவு பெறும் இடம், அதுதான் ஆனந்தமான சரணாரவிந்தம் என்கிறார். வேதங்கள் எங்கு முடிகின்றனவோ அங்கு அம்பாளது திருவடித் தாமரைகள் உள்ளன என்கிறார். இதனையே திருவம்பாவையில் மணிவாசகர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பதமலர் என கூறுகிறார். அதாவது அபிராமிப்பட்டர் அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ என 20வது பாடலில் கூறுகிறார். அம்பாளது சிரசு என்றால் தலை, வேதம் ஆரம்பமான இடம். அவளது திருவடி தாமரை வேதம் முடிகின்ற இடம். இத்தகைய சிறப்பு உடையது அம்பாளது சரணாரவிந்தம். சரணாரவிந்தம் என்றால் திருவடி தாமரை. அதாவது மறை நான்கினுக்கும்னா வேதம். மறை என்றால் வேதம். வேதம் என்பது ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என்ற 4 வேதமாக உள்ளது. அந்த வேதம் முடியும் இடம் அம்பாளது திருவடி தாமரைகள் என்கிறார். தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. தவள நிற காணம் என்றால் வெண்மை நிறமான காடு, அப்படின்னா சுடுகாடு அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். ஆடரங்காம் அப்படின்னா சிவன் ஆடுகின்ற சபை அப்படின்றது பொருள். எம்பிரான் என்றால் சிவபெருமான். முடி கண்ணியதே அப்படின்னா தலைமாலை. முடி கண்ணியதே அப்படின்னா தலைமாலை. இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற சீரடி சிவபெருமான் சிரத்தை அலங்கரிக்கும் சிரமாலையாக விளங்குகிறது என்கிறார். அதாவது அம்பாளுடைய திருவடி சிவபெருமானுடைய தலையை அலங்கரிக்கும் சிரமாலையாக விளங்குகிறது என்கிறார். தவள நிறம் என்பது வெண்மைக்கு வெண்மை, அதாவது தூய வெண்மை என பொருள்படும். சாம்பல் தூய வெண்மை நிறம் கொண்டது. உடலை சுடும் காடு எப்போதும் சாம்பல் நிறம் உடையதாக இருக்கும், அதாவது வெண்ணிறமாக விளங்குகிறது. அத்தகைய மயானம் தவள நிற காடு, வெண்மையான காடு எனப்படும். அதனையே உறைவிடமாக உடையவர் சிவபெருமான். அதில் சிவபெருமான் சதாவும் திருநடனம் புரிகிறார். அத்தகைய சிவபெருமான் அம்பிகையின் திரு பாதங்களை தலைமாலையாக அணிந்து திருநடனம் புரிகிறார் என கூறுகிறார். இப்போ மனைவியை வணங்கின் மரணம் நிச்சயம் என்று கூறுவர். அதாவது கணவன் என்பவன் மனைவியின் காலை வணங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் இதற்கு எடுத்துக்காட்டா இப்போ தசரதன் கைகேயியை வணங்கினான், அடுத்த கணமே மாண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது ராமனை காட்டுக்கு அனுப்ப கைகேயி சொன்னபோது தசரதன் வேண்டாம் ராமனை அனுப்பாதே என்று கூறியும் கேட்காததால் தசரதன் உடனே கவலையால் மாண்டான் என்பது ஒரு பொருள் இருக்கு. அதாவது மனைவியின் காலை கணவன் வணங்கக்கூடாது, வணங்கினால் மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு விதி விலக்கு உண்டு. ஊடல் காலத்தில் கணவன் மனைவியை அவள் ஊடலை மாற்ற வணங்கலாம் என்று உள்ளது. அதாவது அன்பு மிகும் இடத்தில் அங்கே மனைவியின் காலை கணவன் வணங்கலாம் என கூறுகிறார். அதாவது இப்போ ஒரு தாத்தா பேர குழந்தை தாத்தா ஓடு என்றால் ஓடுகிறார், நில் என்றால் நிற்கிறார், ஆடு என்றால் ஆடுகிறார். இது பயத்தால் அல்ல, அன்பால் நடக்கும் செயல். அதுபோல் அன்பு அதிகரித்தால் அதற்கு எதுவும் தடையில்லை. இப்போ பெற்ற தாய் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு என்னை பெற்ற கண்ணே என கொஞ்சுகிறாள். இதற்கு சேய் தாயை பெற்றெடுத்தது என பொருள் கொள்வதில்லை. அதுபோல் அன்பினால் ஊடலை தீர்க்க வணங்குவது ஒன்று. அந்த நேரத்தில் அதாவது பரமேஸ்வரியின் ஊடலை தீர்க்க
அவள் திருவடிகளை சிரசில் தரித்து கொண்டார் என்கிறார். இதே போல அருணகிரியார் கந்தர் அனுபூதியில் முருகன் வள்ளியை வணங்கியதாக கூறுகிறார். பனியா என வள்ளி பதம் அணியும் தனியா அதிமோதக தயாபரணே அப்படின்னு சொல்றாரு. அதாவது முருகரும் வள்ளியின் பாதத்தை வணங்கினார் என கூறுகிறார். இப்போ இங்க தவள நிறக்காடு என்றால் திருவெண்காடு என பொருள். வெண் சாம்பல் நிறைந்த மயானம். மயானத்தில் மகேஸ்வரன் திருநடனமிடும்போது அம்பாளது திருவடி மலர்களை தலைமாலையாக அணிந்து ஆடுகிறார் என தேவியின் பாத மகிமை கூறுகிறார். அதாவது ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, ஆய்முத்து பந்தரில் மெல்லனை மேல் நின் அருகிருந்து நீ முத்தம் தா என நின்னை கெஞ்சிடும் வேளையில் வேய்முத்தரோடு என் உள்ள குறைகள் மெல்ல எடுத்து சொன்னால் வாய்முத்தம் சிந்துவிடுமோ நெய்வேலி வடிவன்னையே என பாடுகிறார். இது நெல்லை காந்திமதி அம்பாள் பற்றிய பாடல். அதாவது என்ன பொருள் அப்படின்னா, இப்போ முத்து பந்தல்ல கட்டிலில் மேல் நின் அருகிருந்து நீ முத்தம் தா என பரமேஸ்வரன் கெஞ்சிடும் வேளையில் வேய்முத்தரோடு என் உள்ள குறைகள், அதாவது உன் பக்கத்தில் சிவபெருமான் முத்து பந்தல்ல உட்கார்ந்து நீ முத்தம் தா என கேட்பார்ல, அப்போ என் உள்ள குறைகள் நீ எடுத்து சொன்னா உன் வாய்முத்தம் சிந்து விடுமோ என பாடுறாங்க. அதாவது சிவபெருமானுடன் பார்வதி மெல்லனையில் இருக்கும்போது அப்போ சிவபெருமான் கெஞ்சுவாராம் பார்வதிட்ட, நீ முத்தம் தா அப்படின்னு கெஞ்சுவாராம். அப்போ என்னோட குறைகளெல்லாம் நீ வாய்முத்தம் திறந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு பாடியிருக்காங்க அவ்வளோ அழகா. இதைத்தான் இங்கே அவர் அப்படிப்பட்ட வேளையில் சிவபெருமான் அம்பிகையின் பாதங்களை தன் தலைமாலையாக சூடிக்கொள்வார் அப்படின்னு அபிராமி பட்டர் இந்த பாடலில் கூறுகிறார். இந்த பாடலை கணவர் மனைவியினரிடையே ஒற்றுமை இல்லாதவர்கள் இந்த பாடலை விளக்கேற்றி வைத்து அதன் முன் தினமும் 11 முறை பாராயணம் செய்து இப்படி 11 நாட்கள் செய்தால் ஒற்றுமை மேற்பட்டு மிகுந்த பரமோதசையும் ஏற்படும் என்பது பெரியவர்கள் கூற்றாகும். அதாவது கணைவி மனைவிடையே பிரிவு ஏற்பட்டிருந்தால் இந்த பாடலை சொன்னால் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பது நிச்சயம். நன்றி.